காமராஜர் முதலமைச்சர் ரொம்ப எளிமையானவர், திரள் நிதி திரட்டாதவர். குறிப்பா அவரு திரள் நிதி கேட்டு போனாரு. எதுக்கு தெரியுமா? சத்துணவு, மத்த பிள்ளைங்களுக்கு சத்துணவு கொடுக்கறதுக்காக. சரி, ஒழுங்கா வரலாற்று படிக்கலன்னு இதுதான் தப்பு வரும். மதிய உணவு கொடுக்கறதுக்காக. எதனால மதிய உணவு போட்டாரு? திருநெல்வேலிக்கு போறாரு. ரயில்வே ட்ராக்ல கார் நிக்குது. அங்க பார்த்தா ஒரு பையன் மாடு மேய்ச்சிட்டு இருக்கான். டேய், ஸ்கூலுக்கு ஏன்டா ஓலைன்னு கேட்டா, நான் ஸ்கூலுக்கு போயிட்டா சாப்பாட்டுக்கு உங்க அப்பனா காசு கொடுப்பான்னு கேட்டான் பையன். அப்படா இருந்து சோறு நான் போடுறேன், ஸ்கூலுக்கு போறியான்னு கேட்டாராமா பையன். சரி நானாமா கூட்டிட்டு போய் ஸ்கூல்ல விட்டுட்டு மதிய உணவு கொடுக்க ஆரம்பிச்சாராமா. திரள் நிதி, இது திரள் நிதி, இதுதான் திரள் நிதி. இது யாருக்கான திரள் நிதி? அந்த காமராஜரை இந்த நாய் கூட, சே உன்ன சொல்லல, உங்க அண்ணனை சொன்ன, இவன் கூட ஒப்பிடுற, எளிமையின் சிகரம். இவன் திரள் நிதியை புடுங்கிட்டு யாருக்கு கொடுத்தான் தெரியுமா? இந்நாள்